அம்மாவோட சம்மதமே என்னோட சம்மதமே இல்லாம என் பிள்ளைய வந்து எரிச்சிட்டாங்க. நான் என்ன சொன்னா, என் பிள்ளைக்கு நீதி வேணும். அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் என் பிள்ளையோட பாடியை நான் வாங்கி அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் அடக்கம் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் வாங்க மாட்டேன், நான் கையெழுத்து போட மாட்டேன்னு இன்ன வரைக்கும் எந்த நான் பேப்பர்ல கையெழுத்து நான் போடவே இல்லை. குழந்தைய நான் கொண்டு போயிட்டாங்களே, பின்னாடி நாங்க கார்ல போனோம், நாங்க போறக்குள்ள எரிச்சிட்டாங்க. அதை நாங்க கேட்கறதுக்கு போனதுக்கு என்னை அடிக்கிறதுக்கு வராங்க. எதுக்கு அடிக்கிறதுக்கு வரணும்? கண்ணில் இன்ன வரைக்கும் காட்டவே இல்லை. நேற்றுலாம் எனக்கே தெரியாம பின்வாசல் வழியா என் குழந்தைய ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போய் நான் இங்கிருந்து நான் போறக்குள்ள நான் இங்கிருந்து போன் பண்ற அவருக்கு இடையில எங்க ஆம்புலன்ஸை காணோம், அம்மா எனக்கே தெரியாம அந்த குழந்தைய வாங்கிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொன்னாங்காட்டி போனை கட் பண்ணி போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் பின்னாடி கார் பிடிச்சி கரெக்டா ஒரு 8 மணிக்கு நாங்க போக நாங்க போன் எல்லாத்துக்கும் சொந்தக்காருக்கு போன் பண்றப்போ நாங்க போயிட்டு இருக்கோம்னு மட்டும் தான் சொன்னாங்க. நாங்க இங்கிருந்து அங்க போறக்குள்ள அம்மாவோட சம்மதமே என்னோட சம்மதமே இல்லாம என் பிள்ளைய வந்து எரிச்சிட்டாங்க. குழந்தைய நான் கண்ணில் பார்க்கவே இல்லை. என்கிட்ட ஒரு சம்மதம், என்னோட சம்மதம் என்னன்னு கூட கேட்கவும் இல்லை, என்னோட சம்மதம் என்னன்னு வாங்கவே இல்லை. உள்ள ஏத்துனது எங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல நான் அந்த வீடியோல கூட பாருங்க, அந்த வீடியோல அவங்க மட்டும் தான் இருப்பாங்க, நாங்க எல்லாம் ஒருத்தர் கூட அதுல இல்ல. உடலை வாங்க மாட்டோம், எங்களுக்கு நீதி கிடைச்சது அப்ப சொன்னீங்க. ஆனா அதுக்கப்புறமா என்ன சொன்னீங்கன்னா, நாங்களும் சம்மதிச்சிட்டோம். நீங்க சொன்னது நாங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அதுக்கப்புறம் நாங்களும் சம்மதிச்சிட்டோம், பாடி வாங்க போறோம். என்ன சொன்னா, என் பிள்ளைக்கு நீதி வேணும். அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் என் பிள்ளையோட பாடியை நான் வாங்கி அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் அடக்கம் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் வாங்க மாட்டேன், நான் கையெழுத்து போட மாட்டேன்னு இன்ன வரைக்கும் எந்த நான் பேப்பர்ல கையெழுத்து நான் போடவே இல்லை. குழந்தைய நான் கொண்டு போயிட்டாங்களே, பின்னாடி நாங்க கார்ல போனோம், நாங்க போறக்குள்ள எரிச்சிட்டாங்க. அதை நாங்க கேட்கறதுக்கு போனதுக்கு என்னை அடிக்கிறதுக்கு வராங்க. எதுக்கு அடிக்கிறதுக்கு வரணும்? என்னை வந்து கையெழுத்து போட சொன்னாங்க. நான் கையெழுத்து போட மாட்டேன், நான் என் குழந்தையோட பாடியை நான் வாங்க மாட்டேன். அவனுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், சிஎம் வந்து எங்கிட்ட பேசணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு நாங்கெல்லாம் கொண்டிருந்தோம். ஆனா அது லாஸ்ட் வரைக்கும் நேற்று நடக்கல. நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னோன்னே எனக்கே தெரியாம கணவரை கூட்டிட்டு போய் உள்ள வச்சு கையெழுத்த போட்டு எனக்கே தெரியாம அவரை பாப்பாவை தூக்கிட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. அது பின்வாசல் வழியா எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. உங்க வீட்டுல ஒரு பிள்ளை இறந்து போய் இந்த மாதிரி அவதூறு இப்படி வந்ததுன்னா உங்களுக்கு தெரியும். உங்க பிள்ளை நீங்க லாஸ்ட்ல பாக்காம எரிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது தெரியும். உங்க வீட்டுல எல்லா வீட்லயும் பிள்ளை இருக்குது இல்ல. சிஎம் சார் கிட்ட பேசுறேங்க சார். பேசுனதுக்கு எவ்வளவு சீக்கிரமா நான் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் எடுப்பேன். அவர்கிட்ட சொன்னீங்களா நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாம எரிச்சிட்டாங்க? அதெல்லாம் சொல்லலைங்க சார். நாங்க வந்து அவர் வந்து பேசினாரு, 3 வார்த்தை பேசினாரு. எவ்வளவு சீக்கிரமா எடுக்க முடியுமோ எடுக்கிறோமா, நான் அவனை வந்து நேர்ல வந்து பாக்குறேன் அப்படின்னு இருக்காருங்க சார். எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ எனக்கு வந்து குழந்தைய கண்ணுல காட்டாம எரிச்சது, குழந்தைய எப்படி எரிக்கலாம், அடக்கம் பண்ண வேண்டியது. எதிர்பார்க்கறீங்க? என்ன நியாயம்? இப்போ இந்த பொண்ணை எரிச்சாச்சு, பையன் கேக்குறாங்க சார். இப்போ அவர் வந்து உள்ளதான் போயிடுச்சுன்னு பார்த்தா பையனையும் புடிங்கி வச்சிருக்காங்க. இது என்ன நியாயம்? அதைத்தான் இப்போ நீங்க அந்த இதை தெளிவா சொல்லுங்க. எனக்கு பொண்ணை ஃபர்தரா ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு நாங்க பாப்பாங்க எங்க போவோம்.